ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பொன்னில மாதராசை பொருந்தின பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவர் சாட்சி மாதிரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈற்றளித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமேயாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகம் என்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி அந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. கடந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடயமன் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. பாடல் 48. தூடனை தமத்தில். தூடனை தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர் இரண்டு சக்திகள் என்றீரே. மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா கேடர குருவே என்ன கிருபையோடர் செய்வாரே. தான் நிகர் தனகாம் ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தினபாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்விழி குருடாம் வண்ணம் வானிலம் திசைகள் மூடும் மலை நிசி இருள் போல் மூடும் பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துல விகாரங்கட்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்துல விகாரங்கட்கும் தோன்றிய வேதம் சற்றும் தோன்றாமல்
மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி இதே. ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும்? ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இல்லையே என்றார். ஆதாரம் சமம் விசேடம் ஆமென இரண்டு கூறாம். ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடமாமே. ஜகமதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது. மிக இது கைராம் என்னும் விசேடந்தான் மறைந்து போகும். அகம் எனும் சமானம் தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது. பகர் விசேடமதாம் ஜீவன் பரன் எனும் அதனை மூடும். கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்ச கோஷம். ஜீவனும் ஜெகத்துமாயி ஜனித்த விட்சேபம் அன்றோ. ஆவரணம் தானே பாழ் அனர்த்தமென்றுரைத்ததேதோ. மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய். தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முக்தி சேர்வாக்கு அனுகூலம் ஆகும் காண்டி. ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரணிசியால் உண்டோ. மாற்றமென் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே. சுளுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும். அழுத்திய பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ. முழுத்த விக்ஷேபம் எல்லாம் முக்தியில் கூட்டுகிற்கும். கொடுத்த ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடே. சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சக்தியும் பொய்யே என்றால் சக்தி சாதனமாக வந்த முக்தியும் பொய்யாம் எண்ணில் மோக நித்திரை விளங்காள். நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே. இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும். அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மறைப்பர். வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை. தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. இந்த மாயையினால் ஜீவர்க்கு 7 அவஸ்தைகள் உண்டாகும். அந்த 7 அவஸ்தை தம்மை அடைவினில் மொழிய கேளாய். முந்த அஞ்ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம். சந்ததம் கண்ட ஞானம் தளல் கெடல் குளிர்மையாதல். பிரமமாம் தனை மறந்த வேதமையே அஞ்ஞானம். பரநிலை காணோம் என்று பகர்தல் ஆவரண மூடல். நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும். கர்த்தனான் ஜீவ பேதம் கழிவதே துக்கம் போதல். முக்தனாய் எல்லாம் செய்து முடிந்ததானந்தமாமே. நம்ம தாண்டவராய சுவாமிகள் மோட்ச சாஸ்திரமாக எழுதியிருக்கிற கைவல்ய நவநீதத்தை படிச்சுட்டு இருக்கோம். பாதி முடிச்சிட்டோம். தத்துவ விளக்கத்தில் குரு கிருப்பையினால் ஒரு பாதி முடிச்சிட்டோம். கைவல்யம் அப்படின்னா மோட்சம்ங்கிற பார்த்தோம். மோட்சம்னா மாறாத அமைதி, வாழும்போது குறைவில்லாத நிறைவோடு வாழ்வது.
மரணத்துக்கு பின்பு மீண்டும் பிறவாமல் இருப்பது. கைவல்யர் நவநீதம். மிக எளிமையான முறையில் இந்த மோட்சத்துக்குரிய உபாயத்தை தாண்டவராய சுவாமிகள் எளிமையான தமிழில் எழுதியிருக்கார். அதான் நமக்கு ஒரு வரப்பிரசாதம். சாமி எப்பயுமே சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு எளிமையான சாஸ்திரம் இதுக்கு முன்னாடியும் வரல, இதுக்கு அப்புறமும் வரலன்னு சொல்லுவாங்க. கைவல்ய நவனி இதுக்கு முன்னாடியே இது மாதிரி எளிமையான தமிழில் இது மாதிரி ஒரு சாஸ்திரம் இல்லை. கைவல்ய நவனி இதுக்கு அப்புறமும் யாருமே முயற்சி பண்ணலை. ஏன்னா இது மாதிரி கண்டிப்பாக யாராலையும் எழுத முடியாது. அவ்வளோ எளிமையாக எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். தொடங்கும் போது நமக்கு எடுத்தோடனே அதிகாரியை பற்றி சொல்லப்பட்டுச்சு. இந்த நூலை படிக்கிறது யாருக்காக, யாருக்கு இந்த விஷயம் புரியும் அப்படிங்கிறதுக்கு சாதன சதுஷ்டயம் பார்த்தோம். அப்புறம் குரு சிஷ்ய அறிமுகம் படுத்தப்பட்டது. சிஷ்யன் எப்படி வெயில் சகித்திடா புழு போல சம்சாரத்தினால பலவிதமான துக்கங்களை எல்லாத்தையும் அனுபவித்து குரு கிட்ட வணங்கி நின்று அழுது சொல்வான், இந்த மாய வாழ்வில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு எப்படியாவது இதிலேருந்து விடுதலை வேணும், எனக்கு முழுமையான நிம்மதி வேணும், எனக்கு கொஞ்சம் அப்பப்போ வர டெம்பரரியான விடுதலைலாம் எனக்கு வேண்டாம், முழுமையான நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உபாயமாக அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. உன்னை பற்றின அறிவு உனக்கு வேணும். இதன் மூலமாக மட்டும்தான் எல்லா துன்பத்துக்குரிய தீர்வணியை பெற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேட்குறான், என்ன தெரியுமேன்னு சொல்லும்போது அவர் தேகி விவேகத்தை சொல்கிறார். இந்த தேகத்துக்கு வேறாக தேகி ஒருவன் இருக்கான் அப்படிங்கிறத எல்லாருடைய அனுபவத்துலேயும் நான் தினமும் பார்க்குற அனுபவிக்கிற அந்த விழிப்பு கனவு உறக்கத்தை வச்சு சொல்கிறாருன்னு பார்த்தோம். தூக்கத்தை பார்த்தது யார், கனவை பார்த்தது யார், விழிப்பு நிலையில் இருக்கிறது யார்? நல்லா தூங்குனேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நீ இருந்தியா, தூங்கும்போது நீ இருந்தியா இல்லையா, இந்த மாதிரி கேள்வி கேட்டோடனே அவன் சரண்டர் பண்ணிடுறான் குருக்கிட்ட. எப்படியாவது எனக்கு சொல்லிடுங்க, எனக்கு புரியலை அப்படின்னு சொன்ன உடனே அவர் பிறவியிலேருந்து விடுபடணும் அப்படின்னா பிறவி எப்படி உண்டாயிற்று நமக்கு தெரியணும். அதுக்காக தொடக்கத்திலேருந்து கொண்டு வரார். எப்படி சிருஷ்டி உண்டாயிற்று, எப்படி இந்த ஈஸ்வரன் எப்படி உண்டானார், நாமரூபம் இல்லாத அந்த பிரம்மத்திடம் இருந்து எப்படி உருவக்கடவுள் எப்படி தோன்றினார், எப்படி இந்த ஜெகத் உண்டாயிற்று, எப்படி இந்த ஜீவன் உண்டாயிற்று, அந்த சிருஷ்டியை பெருசாக பார்த்தோம். பிரம்மம் தன்னுடைய மாயா சக்தியினால் 3 குணங்கள் வெளிப்பட்டது, 5 பூதங்கள் வெளிப்பட்டதுன்னு பார்த்தோம். 3 குணங்கள், ரஜோகுணம் தூய்மையான குணத்திலேருந்து இறைவன் வர்றாரு, கொஞ்சம் அழுக்கான குணத்திலேருந்து ஜீவர்கள் வர்றாங்க, அப்புறம் தமோ குணத்தில் இருந்து பஞ்சபூதங்கள் வருகின்றது. அந்த பஞ்சபூத கலவையினால் இந்த சிருஷ்டி வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். புதுசாக தொடங்கினவங்களுக்கு சில கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியலாம். சில முக்கியமான விஷயங்களை மறக்கவே கூடாது. சில வேர்ட்ஸ், அத்தியாரோபங்கிற வேர்டை மறக்கவே கூடாது, அபவாதங்கிற வேர்டை மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பந்தத்துக்கு காரணம், நம்ம துக்கத்துக்கு காரணம் என்னது, இந்த அத்தியாரோபம். அத்தியாரோபம்னா என்ன, ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். எப்படி கயிற்றுல இல்லாத பாம்பை பார்க்குறோமோ அதுபோல் நாமரூபம் இல்லாத இந்த மெய்ப்பொருளை நாம் பொய்ப்பொருளை பார்க்குறோம். அதுதான் நமக்கு துன்பத்துக்கு காரணம். மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம். இப்போ நமக்கு நிறைய விஷயம் தெரியணும். பந்தத்துக்கு காரணம் என்ன, மோட்சத்துக்கு காரணம் என்ன, துக்கப்படுறமே துக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா சாஸ்திரம் ஈஸியாக சொல்லுது, துன்பமே இல்லாத இடத்துல நீ துன்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லு. உண்மையில் துன்பம்னு ஒன்று இல்லை, ஆனால் நீ துன்பம் இருக்கிறதா நீ பார்க்குற. அதுக்கு எப்படி எக்ஸாம்பிள், இல்லாத பாம்பை நீ எப்படி பார்த்து பயப்படுறியோ அதுபோல் இல்லாத பிரச்சனையை நினச்சி நீயாவே பயந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. அது எப்படி வெளிவருது அப்படிங்கும்போது அத்தியாரோபங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். அந்த தவறான அறிவுக்கு பேர் அத்தியாரோபம், சரியான அறிவுக்கு பேர் அபவாதம். நமக்கு ரெண்டு இது ரொம்ப முக்கியம். நமக்கு அறவன்று கயிறென்றால் போல், ஆளன்று தறி என்றார் போல், குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூலொளி கொண்டு புறமன்று புவனம் அன்று பூதங்கள் அன்று ஞானத்திறம் என்று தெளிவதே அபவாதன்கான். அத்தியாரோபங்கிற வேர்டு மறக்கவே கூடாது. கைவிலை நவநீதத்தை கடைசி வரைக்கும் நமக்கு இதை மறக்கக்கூடாது. தப்பான பார்வை, இல்லாத உலகத்தில் நம்ம இல்லாத உலகத்தை பார்க்குறோம், பிரம்மத்தில் இல்லாத உலகத்தை நம்ம பார்க்குறோம். அதை எப்படி நீக்குவது அப்படின்னா, எப்படி நூல்தான் ஆடையாக காட்சியளிக்கின்றதோ உண்மையில் இருக்கிறது என்னது, நூல் தான் இருக்குது. நிறைய எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். காராச்சேவு கடலமாவும் மறக்கவே கூடாது. காரண காரியம் எப்போல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோமோ அப்போல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடணும். ஸ்நாக்ஸ் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 4 வாட்டி சாப்பிட்றோம்.
இங்கிட்டு போகும்போது கொறிக்கிறோம், அங்கிட்டு போகும்போது கொறிக்கிறோம். இப்போ அதுபோல் காரண காரிய விசாரம் பண்ணும்போது என்ன பண்ணலாம், நம்ம இந்த பொய்யான தவறு எப்படி நேர்கின்றது. உண்மையில் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் எதில் இருக்குது, நாம ரூபத்தில் பார்த்துட்ருக்கோம். பேரையும் வடிவத்தையும் பார்த்துட்டு அதுவே உண்மையும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சாஸ்திரம் காரியத்தை பார்க்காம காரணத்தை பாருன்னு சொல்கிறது. காரணத்தை பார்ப்பது அபவாதம், அது தப்பானதை சரியாக பார்க்கறது அபவாதம். ஸோ பந்தத்துக்கு காரணம் என்ன, தவறான பார்வை. இப்போ மோட்சத்துக்கு காரணம் என்ன, சரியான பார்வை. இந்த 2 வேர்ட் மறக்கக்கூடாது, அத்தியாரோபம் அபவாதம். அப்புறம் என்ன பார்த்துட்ருக்கோம், மாயையில் 2 சக்தி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஒன்று தோற்றமாம் சக்தி, இன்னொன்று மூடலாம் சக்தி. தோற்றமாம் சக்திக்கு பேர் விக்ஷேபம்னு பார்த்தோம். அந்த மறைப்பாற்றலுக்கு ஆவரணம். இந்த 4 வார்த்தை புதுசாக படிக்கிறவங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வர முடியும். ஏன்னா இது நமக்கு டிவி சீரியல் மாதிரி கிடையாது. 10 வாரம் பார்க்கலைனாலும் 11வது வாரம் கதை நமக்கு புரிச்சிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு கிளாஸில் சொன்ன ஒரு விஷயம் நமக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். 4 பேஜ் டோட்டல் போடும்போது ஒரு பக்கத்தில் இருக்கிறத அடுத்த பக்கத்துக்கு என்ன ஆகணும், கேரி ஓவர் பண்ணி கொண்டு வரணும். அப்படி இல்லாட்டி என்ன ஆகும், திரும்ப திரும்ப முதல்ல கூட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. கடைசி வரைக்கும் என்ன கூட்டல் போடவே முடியாது. அது மாதிரி இது நமக்கு தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் முக்கியமான பல விஷயங்கள் மறக்கவே கூடாது. ஆவரணம் விக்ஷேபம் 2 பார்த்தோம். மாயையில் 2 சக்தி இருக்குது. ஒன்று சிருஷ்டி பண்ணுற சக்தி, இன்னொன்று மறைக்கின்ற சக்தின்னு பார்த்தோம். அவன் கேள்வி கேட்டான், சிஷ்யன் கேள்வி கேட்டான், இந்த படைப்பு தான் பிரச்சனையாக இருக்குது, எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, ஒர்க் பண்ணுறது என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாரையும் வச்சு சமாளிக்கிறது. இப்போ இவங்க பிரச்சனையாக இருக்காங்க, அவங்க பிரச்சனையாக இருக்காங்க, இது சரியில்லை அது சரியில்லை, என்ன பண்ணுறோம், நம்ம சிருஷ்டியிலையே பழி போடுறோம். நம்ம இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது, பிரச்சனை சிருஷ்டியில் கிடையாது, அது விக்ஷேப சக்தியில் ப்ராப்ளம் கிடையாது, ஆவரண சக்தியில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவரண சக்தியினுடைய ஸ்வபாவத்தை விளக்கமாக சொன்னார். அது என்ன பண்ணுது, தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தினபாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்வு விழி குருடாம் வண்ணம் வான் நிலம் திசைகள் மூடும் மழை நிசி இருள் போல் மூடும். என்ன பண்ணுது, அந்த ஆவரண சக்தி உணர்வு விழி குருடாம் வண்ணம், அறிவை மறைச்சு சொல்கிறோம். பணம் கண்ணை மறைக்குது அப்படின்னு சொல்கிறோம், பதவி கண்ணை மறைக்குது, படிப்பு கண்ணை மறைக்குது, ஆசை கண்ணை மறைக்குது, காமம் கண்ணை மறைக்குதுன்னு ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா. இது மறைப்பாற்றல். அது என்ன பண்ணுது, நம்ம உண்மையிலேயே அந்த பரம்பொருளாக மெய்ப்பொருளாக இருக்க நம்ம என்ன பண்ணுது, நம்ம பொய்யா நம்மளை சரீரமாக நினைக்க வைக்குது. எது, அந்த மாயையில் இருக்கின்ற அந்த சக்தி. மாயையில் 2 சக்தி இருக்குன்னு பார்த்தோம், தோற்றமாம் சக்தி, மூடலாம் சக்தி. இந்த தோற்றமாம் சக்தி என்ன பண்ணுது, இந்த ஜெகத்தெல்லாம் உற்பத்தி பண்ணுது. அந்த ஆவரண சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த படைப்பில் சுகம் இருக்கிறது மாதிரி நமக்கு ஒரு பிரமையை உண்டு பண்ணும். இதை கிடைச்சிட்டா எனக்கு நல்லா இருக்கும், அது கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், அந்த சீதை மாயமான தேடி கேட்குறா பார்த்தீங்களா, ஆசையே படாத சீதை. என்ன மாயை அவ்வளவு டெம்டிங், அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம அது கிடைச்சிட்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும், எனக்கு அது வேணும் வேணும்னு என்ன பண்ணுது, நம்ம உணர்வு விழி குருடாம் வண்ணம் என்ன பண்ணுது, ஒரு இருட்டில் மழை பெய்யும் போது எப்படி நமக்கு திசையே தெரியாதோ அதுபோல் திக்கு தெரியாத காட்டில் நம்மளை அலைய விடுது. எதனால், கண்ணை கெட்டி பார்த்தா தெரியும், எத்தனை தடவை இந்த இதில் முட்டுவோன்னு தெரியாது, தூணாக இருக்குது. அதனால அதுபோல் என்ன, அது நமக்கு என்னங்கிறது புரியாததுனால வாழ்க்கையில் தடுமாற்றி இருக்கின்றோம். இப்போ ஆவரண சக்தி என்ன பண்ணுது, நம்மளுடைய அறிவை மூடுகின்றது. அடுத்து அவன் ஒரு கேள்வி கேட்டான், இப்போ எல்லாமே மாயை அப்படின்னா மோட்சமும் மாயையா, அதுவும் பொய்யா அப்படின்னு கேட்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாருன்னு பார்த்தோம். தூங்கும்போது கனவுல ஒரு புலியோ பாம்போ என்ன பண்ணுது, விரட்டுது. என்ன பண்ணணும், நம்ம அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு முழிச்சு வந்தால் தான் உண்டு. முழிச்சதுக்கப்புறம் என்னது, வேர்த்து விறுவிக்கிறோம், முழிச்சதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு இருக்கு. அதுபோல் இன்னைக்கு உண்மை புரிஞ்சிருச்சு அப்படின்னா, எப்படி அந்த கனவு சரீரத்தில் நீ அனுபவித்த அந்த துக்கம்
விழிப்பு நிலைக்கு வந்த உடனே இல்லாமல் போயிடுதோ, அதே போல் உனக்கு ஞான விழிப்பு வந்துருச்சுன்னா இப்போ நீ என்னெல்லாம் இந்த சரீரத்தில் நீ அனுபவிக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாமே போயிடும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கு. நிர்வாண நிலை மெய்யாமே. நிர்வாணம்னா என்ன? நமக்கு இப்போ மோட்சம்னா என்ன? நிர்வாணம்னா என்னது? எல்லா ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம மோட்சம்னா என்ன சொல்கிறோம்? உனக்கு நீ உடம்பா நினச்சி உனக்கு ஒரு அபிமானம், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்க, அம்மானு ஒரு ட்ரெஸ்ஸு, மகான்னு ஒரு ட்ரெஸ்ஸு, என்ன பண்ணுறோம்? பலவிதமான கோஷங்களை போட்டிருக்கோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. நீ அம்மா கிடையாது, மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி, பந்து கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுது? ஒன்னொன்னையா நீ எது கூட எல்லாம் அபிமானம் வச்சிருக்கியோ அதெல்லாம் நீ அல்ல, நீ அல்ல அப்படின்னு மிஞ்சி இருக்கிறது என்னது? அதுதான் நிர்வாண நிலை. உடைய அபிமானங்கள் எல்லாம் விட்டு விட்டால் உனக்கு அந்த நிர்வாணம் கிட்டும். அது பொய் கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் நிர்வாண நிலை மெய்யாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கு. மாயையினால் தான் என்ன பண்ண முடியும்? மாய்க்க முடியும். மாயையால் எக்ஸாம்பிள் கொடுத்தார். இம்பரில் நஞ்சை நஞ்சால், இரும்பினை இரும்பால், அம்பினை அம்பால், பற்றும் அழுக்கினை அற்றால், அழுக்கினை அழுக்கால், வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர். பின்னை அதுவும் தம்பமா சவம் சுடி தடி போல போமே. எப்படி அந்த காலத்தில் பெணம் எரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? கட்டையை வச்சு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறோம்? அந்த கட்டையவும் அதுக்குள்ளே போட்டுரும். கடைசியில் தான் போடணும், போட்ட முடியாது. அது மாதிரி என்ன பண்ணணும்? குரு சாஸ்திரம் ஈஸ்வரனை எவ்வளோ நாளைக்கு அந்த 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 பிணை எரிகிறது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே குத்திக்கிட்டே தான் இருக்கணும், அதை உள்ளே தள்ளணும். அதுபோல் எத்தனை நாள் உனக்கு இந்த அபியாசம் தேவையோ அது வரைக்கும் என்ன பண்ணுற? இந்த வித்யாமாயை பயன்படுத்தி, இந்த குரு சாஸ்திரம் ஈஸ்வரனை பயன்படுத்தி என்ன பண்ணுற? நீ உனக்கு இந்த அறிவு நல்ல உண்மயமாக ஆகிறது வரைக்கும் என்ன பண்ணணும்? இதை பயன்படுத்திட்டு கடைசியில் அதுவும் தானே அடங்கிவிடும். அந்த நெருப்பில் அதுவும் போயிருக்கு. இப்போ மாயையால் மாய்ப்பர் பின்னை அப்படின்னு சொல்லிட்டு புரிகிறதுக்காக இந்த மாயையில் எப்படி காரியம் நடக்குது, இந்த நம்மளுடைய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை 7 பகுதியாக பிரிச்சிருக்கார். அதான் இப்போ பார்த்துட்டு இருந்தோம். 58வது பாட்டு. இந்த மாயையினால் ஜீவர்களுக்கு 7 அவஸ்தைகள் உண்டாகும், 7 படிநிலைகள். மாயை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா 7 படிநிலைகளில் பந்தத்திலிருந்து மோட்சம் வரைக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி என்ன இருக்குது, 7வது வரைக்கும் இருக்குது நமக்கு. முதல்ல என்ன காரணம் அப்படின்னா இந்த 7 அவஸ்தை தம்மை அடைவினில் மொழிய கேளாய். 1 by 1 வரிசையாக சொல்கிறேன். முந்த அஜ்ஞானம். முதல்ல என்னது? அஜ்ஞானம். 2வது மூடல். 3வது முளைத்தல். 4வது காணாத ஞானம். 5வது சந்ததம் கண்ட ஞானம். 6வது தளல் கெடல். 7வது குளிர்மை ஆதல். இந்த 7ம் நமக்கு மறக்கவே கூடாது. தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டால் கூட கைவல்ய நவநீதம் படிச்சிட்டோம் அப்படின்னா இது நமக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். இது வித்யாரண்யர் பஞ்சதசியில் இதை கொடுத்துருக்காரு. தாண்டவராய சுவாமிகள் இதை அப்படியே நமக்கு என்னது அல்வா மாதிரி எடுத்து நமக்கு கொடுத்துட்டார். வெண்ணெய் மாதிரி டபக்குன்னு முழுங்கிக்கோங்க அப்படின்னு. இந்த 7 அவஸ்தைகள், முந்த அஜ்ஞானம், மூடல், முளைத்தல், காணாத ஞானம், சந்ததம் கண்ட ஞானம், தளல் கெடல், குளிர்மை ஆதல் அப்படின்னு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறாரு. முதல்ல என்ன பண்ணிடுறாரு அவர்? தாஷ்டாந்தத்தை சொல்லிடுறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருஷ்டாந்தத்தை சொல்கிறார். திருஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிள், தாஷ்டாந்தம்னா அந்த எக்ஸாம்பிள் மூலமாக புரிய வைக்கின்ற விஷயத்துக்கு பேர் தாஷ்டாந்தம். இப்போ நம்ம அடுத்து முதல்ல திருஷ்டாந்தத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தாஷ்டாந்தத்துக்கு வரும். 61வது பாட்டு. ஏற்கனவே அது 2 பாட்டு பார்த்துட்டோம். நம்ம 59, 60 பார்த்துட்டோம். இப்போ இதை படிச்சுட்டு படிக்கும்போது நல்லா புரியும். ஏன்னா இந்த 7 பதங்கள் புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், அஜ்ஞானம், மூடல், முளைத்தல், காணாத ஞானம், கண்ட ஞானம், தளல் கெடல், குளிர்மை ஆதல். ஒரு கதை சொல்லி இதை புரிய வைக்கிறார். 61வது பாட்டு.
இது நினக்கு அறியும் வண்ணம். இது நினக்கு அறியும் வண்ணம் இப்படி ஒரு திருஷ்டாந்தம். புதுமையாம் கதை கேள்பத்து பொருடரோர் ஆற்றை நீந்தி உதக தீரத்தில் ஏறி ஒருவன் 9 பேர் எண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான். இது நினக்கறியும் வண்ணம் இப்படி ஒரு திருஷ்டாந்தம். புதுமையாம் கதை கேள்பத்து பொருடரோர் ஆற்றை நீந்தி உதக தீரத்தில் ஏறி ஒருவன் 9 பேர் எண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான். புரிய வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் சொல்றார். இது நினக்கு அறியும் வண்ணம். இந்த 7 அவஸ்தைகளை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு திருஷ்டாந்தம்னா உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கதை சொல்கிறேன். புதுமையாம் கதை கேள், ஒரு வினோதமான ஒரு ஆச்சரியமான கதை. 10 புருடர் ஒரு ஆற்றை நீந்தி. எல்லாருக்கும் தெரியும் 10 முட்டாள் என்ன பண்ணுறாங்க, ஆற்ற கடந்து போகிறாங்க. பெரிய ஆறு, காட்டாத்து வெள்ளம் போகுது. 10 பேர் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் நீந்தி போக வேண்டியது இருக்குது. 10 புருடர்கள் ஒரு ஆற்றை நீந்தி, ஆண்கள் தான் கொடுத்துருக்கு, பெண்கள் கொடுக்கல. 10 பேர் என்ன பண்ணுறாங்க, ஆற்றை நீந்தி உதக தீரத்தில் ஏறி அக்கறைக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அந்த கரையில் ஏறி ஒருவன் என்ன பண்ணுறாங்க, ஒரு டவுட் வந்துடுது. எல்லோரும் வந்து சேர்ந்துட்டோமா, எக்ஸ்கர்ஷன் போகும்போது அப்படி தான் என்ன பண்ணுவோம்மா, எல்லோரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டு போவோம், அதுக்காக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறோம், எல்லாரும் ஏறிட்டு என்ன பண்ணுறான், 9 பேரை கவுண்ட் பண்ணுறான், அவனை மட்டும் விட்டுறான். ஒருவன் 9 பேர் எண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கின்றான். தசமன்னா 10ஆம் அவன். 10ஆம் அவன் நான் தான் அந்த 10ஆம் அவன்னு தெரியாமல் என்ன பண்ணுறான், எல்லாரும் இல்லை 10 பேருமே முட்டாள், ரொம்ப முக்கியம், 10மே முட்டாள். 10 பேரும் என்ன செய்கிறாங்க, எண்ணும்போது அவரவரை விட்டுட்டு ஒரு ஆளை காணோம், ஒரு ஆள் ஆத்தோட போயிட்டான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஓன்னு அழ தொடங்குறாங்க. அடுத்த பாட்டு போயிட்டு அறியாத மயல ஞானம் அவன் இலை காணோம் என்றல் பிரியா ஆவரணம் ஆகும் பீழை கொண்டலல் விட்சேபம் நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக நெண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஞானம். அறியாத மயல ஞானம் அவன் இதை காணோம் என்றல் பிரியா ஆவரணம் ஆகும் பீழை கொண்டலல் விட்சேபம் நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஞானம். இப்போ முதல்ல என்னது, ஒரு ஆளை காணோம், அறியாத மயல், மயல்னா மயக்கம், அறிவில் ஒரு மயக்கம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டுறது, தப்பான புரிதலுக்கு பேர் என்னது, அஜ்ஞானம். அறியாத மயல் அஜ்ஞானம், புத்தி ஒழுங்காக வேலை பார்க்கல. அதனால் அடுத்து என்ன ஆகுது, அதன் காரணமாக என்ன சொல்கிறான், அவன் இல்லை காணோம், 10ஆம் அவனை காணவில்லை அப்படின்னு என்னது, பிரியா ஆவரணமாகும். ஆவரணம் பிரிக்க முடியாத ஆவரணம், ஆவரணம் மறைப்பு. என்னாச்சு, அவன் இல்லை, முதல்ல அறிவில் ஒரு தடுமாற்றம் உண்டாகின்றது. அஜ்ஞானத்தின் காரணமாக என்ன சொல்கிறாங்க, சரியாக கூட்ட தெரியல, அதனால் என்ன பண்ணுறாங்க, தப்பாக கவுண்ட் பண்ணிவிட்டு அவன் இல்லை அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, முடிவுக்கே வந்துடுறாங்க. காணவே காணோம், ஆத்தோட போயிட்டான். அதன் காரணமாக என்னாது, ஒரு ஆள் போயாச்சு அப்படின்னொன்னே பீழை கொண்டு அழல் விட்சேபம், ஒரே துக்கம். கூட வந்த ஒரு ஆள் போயிட்டா என்னாகும், ஒரே துக்கம் தானா. பீழை, பீழைன்னு என்னது, துக்கம். ஏற்கனவே பார்த்தோம், பீழையும் நகையும் கொண்டார்னு முதல்ல எடுத்தோடனே பார்த்தோம். பீழை கொண்டு அழல் விட்சேபம். விட்சேபம்னா என்னது, ஒரு தவறான அறிவின் காரணமாக துக்கப்படுவது விக்ஷேபம். அடுத்து என்னது, நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சிக்கு கொள்வது பரோட்ச ஞானம். ஒரே என்ன பண்ணுறாங்க, 10 முட்டாள் உட்காந்து ஓன்னு அழுதுட்டுருக்காங்க.
பக்கத்தில் ஒருத்தர் வர்றார். எதுக்கு அழுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி நாங்கள் 10 பேர் வந்தோம், ஒரு ஆள் ஆத்தோடு போயிட்டான் அப்படின்னு பார்க்குறாரு. 10 இருக்குது அப்படின்னு 10மே முட்டாள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு அவர்? முதல்ல என்ன சொல்கிறாரு நெறியாளர்? தசமன் உண்டு, கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, 10ஆவன் இருக்கேன் அழுவாதீங்கன்னு என்ன பண்ணுறாரு? முதல்ல அவங்கள ஆசுவாசப்படுத்து. தசமன் உண்டு, நிற்கின்றான், இங்கே தான் இருக்கேன், 10 பேர் இங்கே தான் இருக்கீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறத லட்சியமாக குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஞானம். இப்போ அவங்களுக்கு பரோட்ச ஞானம்னா அதுக்கு பேர் காணாத ஞானம்னு பேர், செகண்டரி நாலேஜ். இன்னும் 10 பேருக்கும் யார் 10ஆவது ஆள் எந்த ஆள் வந்துட்டான்னு தெரியல, கேள்வி ஞானம்னு பேர். காணாத ஞானம் கேள்வி ஞானம். 10ஆவது ஆள் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த கேள்வி ஞானத்துக்கு பேர் பரோட்ச ஞானம். அடுத்து என்னது? 63. புண்ணிய பதிகன் பின்னும் பொருடன் 9 தம்மை என்னும் நீ தசமன் ஆவை என்னவே தன்னை காணல் கண்ணினில் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல் திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தமாமே. புண்ணிய பதிகன் பின்னும் பொருடன் 9 தம்மை என்னும் நீ தசமன் ஆவை என்னவே தன்னை காணல் கண்ணினில் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல் திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தமாமே. முதல்ல இதில் 4 பார்த்துட்டோம். அறியாத மயல் அஞ்ஞானம், அவன் இல்லை காணோம் என்றல் பிரியா ஆவரணம், பீழை கொண்டு அழல் விட்சேபம், நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஞானம். 4 ஸ்டேஜ், 4 அவஸ்தை இந்த பாட்டில் புரிய வச்சுட்டேன். இப்போ இதில் என்ன மிச்சம் எத்தனை இருக்கு? இந்த 3 இருக்கு. புண்ணிய பதிகன் பின்னும் புருடன் 9 தம்மை என்னும் நீ தசமன் ஆவை என்னவே தன்னை காணல் கண்ணினில் கண்ட ஞானம். இது வரைக்கும் இந்த புண்ணிய பதிகன். புண்ணிய பதிகன்னா வழிபோக்கன். எங்கே புண்ணிய தீர்த்தத்துக்கு யாத்திரை போயிட்டு வர்றவர் இந்த மாதிரி அழுதுட்டுருக்கிற அந்த 10 முட்டாளை பார்த்து என்ன சொல்கிறாரு? புருடன் 9 தம்மை என்னும் நீ தசமன். 9 பேரை எண்ணிட்டு இருக்கி இல்லையா, அந்த என்ற நீதான் 10ஆம் அவன். ஆகவே தன்னை காணல் கண்ணினில் கண்ட ஞானம். சொன்னோடனே புரிஞ்சிருச்சு, நீ தான் அந்த 10ஆம் அவன் அப்படின்னு சொன்னோடனே என்ன 10 கொட்டு வைக்கிறாரு. 10 அப்படின்னு வச்சோடனே 10ஆவது ஆள் எல்லாம் 10 பேர் இருக்காங்கன்னு புரிஞ்சு போச்சு. கவுண்ட் பண்ணுற அவனை கவுண்ட் பண்ணல, யார் இதை எண்ணிட்டு இருக்கானோ அவனை பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்கின்ற அந்த பார்ப்பவனை விட்டுட்டு பார்க்கப்படுவைகள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதுதான் சாரம். இப்போ அந்த 10ஆம் அவன் யார் கவுண்ட் பண்ணுறானோ அவன் தன்னை விட்டுட்டு பராக் பார்த்து மற்றவங்கள எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் இப்போ என்னாச்சு? என்னவே தன்னை காணல். அந்த அந்த வழிபோக்கர் என்ன பண்ணுறாரு? அவனை நீ தான் அந்த 10ஆம் அவன்னு சொல்கிற. இது வரைக்கும் அவன் தன்னை பார்க்கலை, மற்றதையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவன் தான் 10ஆம் அவன்னு புரிஞ்சிக்கிறது, அதுக்கு பேர் கண்ணினில் கண்ட ஞானம். அது பரோட்ச ஞானத்துக்கு காணாத ஞானம்னு பார்த்தோம். இது கண்ட ஞானம். இது தான் புரிஞ்சிக்கிறான், நேரடியாக நான் தான் அந்த 10ஆம் அவன்னு புரிஞ்சிக்கிறான். புரிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு? இவ்வளோ நேரம் ஒப்பாரி வச்சுட்டு இருந்த கூட்டம் இப்போ கரைதல் போவது நோய் போதல். கரைதல்னால் அழுவது, அழுகைலாம் போயிடுச்சு, அந்த துன்பம் போய்விட்டது. நோய்னா துன்பம், அழுகை நீங்கிவிட்டது. திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தமாமே. நல்லா சந்தேகமே இல்லை, 10ஆவது ஆள் இருக்கேன், 10 பேர் நம்ம இருக்கோம் அப்படின்னு துக்கம் போன உடனே என்ன ஆயிடுச்சு? ஒரே மனசில் உற்சாகம் சந்தோஷம் வந்து விட்டது. இதுதான் கதை. இப்போ இந்த கதையை எல்லாம் தெரிஞ்ச கதை தான். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? தெரியாத இந்த மாயையினுடைய அந்த 7 அவஸ்தைகளோட பொருத்தி பார்க்க போகிறோம். சாஸ்திரம் அந்த 7 அவஸ்தைகளை சொல்லுது. நம்ம திரும்ப ரிவர்ஸ் போகிறோம். என்ன பண்ணுறோம்? அந்த 59வது பாட்டு 57லேருந்தே வருவோம். இந்த மாயையினால் ஜீவர்களுக்கு 7 அவஸ்தைகள் உண்டாகும். அந்த 7 அவஸ்தைகள் தம்மை அடைவினில் மொழிய கேளாய். முந்த அஞ்ஞானம், முதலாவதாக
என்னது? அஞ்ஞானம் தோன்றுகின்றது. அடுத்தது மூடல். மூடல்னா மறைப்பு, அறிவு மறைக்கப்படுகின்றது. அடுத்தது முளைத்தல். முளைத்தல்னா ஒரு தோற்றம் உண்டாகின்றது. அப்புறம் காணாத ஞானம், கண்ட ஞானம், தழல் கெடல், குளிர்மை ஆதல். நம்ம அடுத்த பாட்டில் எப்படி இந்த மாயை வேலை பார்க்குது, இந்த 7 படிநிலைகளில் போன கிளாஸ்லேயே பார்த்தோம். இப்போ நம்ம ஆழமாக விசாரம் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிய வைக்கிறாரு, ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இதில் தான் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்போம். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற, நம்ம ஆன்மீக சாதனையில் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது இந்த 7க்குள்ளே தான் நிற்கிறோம். நம்ம ஏதோ ஒன்றில் இருக்கோம். நம்ம எதில் இருக்கோம் நம்ம புரிஞ்சாதான் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும். 7 படி இருக்குது. மொதல் படியில் நிற்கிறோமா, மாடிக்கு போகணும். இப்போ 1ஆவது படியில் இருக்கமா, 6ஆவது படியில் இருக்கமான்னு நமக்கு முதல்ல தெரியும். இப்போ அது ரொம்ப முக்கியமானது. முதல்ல என்ன சொன்னோம்? அஜ்ஞானம்னு சொன்னோம். முந்த அஜ்ஞானம். மாயை என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அறியாமையோடு தான் நம்ம இருக்கோம். பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஜ்ஞானம். நல்ல சிருஷ்டி ஞாபகத்துக்கு இருக்கும் நமக்கு. சிருஷ்டியில் பார்க்கும்போது சத்துவகுணத்திலிருந்து வந்தது யார்? இறைவன் வர்றாருன்னு பார்த்தோம். ரஜோகுணத்திலிருந்து வர்றது யார்? ஜீவர்கள் வந்தாருன்னு. இறைவன் மாயையை ஆள்பவனாக படைக்கப்பட்டார், ஜீவர்கள் மாயைக்கு அடிமையாக படைக்கப்பட்டார். இது வந்து மேனுஃபேக்சர்லே டிஃபெக்ட். இந்த அஜ்ஞானம் நம்ம படைக்கும் போதே, பிறக்கும் போதே நம்ம எல்லாருமே நான் உடம்புங்கிற எண்ணத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஜீவர்கள் எல்லாமே அப்படி இல்லை. சில பேர் வந்து எனக்கு உடம்பில், நான் உடல் அல்லங்கிற எண்ணத்தோடு வந்தாங்க அப்படின்னா அவர்கள் ஞானிகள். நம்ம சொல்கிறோம் இறைவனையும் ஞானிகளையும் தவிர மிச்சம் எல்லாரையும் இந்த சக்தி மறைச்சு. அது என்ன பண்ணுது? படைக்கும் போதே, பிறக்கும் போதே நம்ம உடம்புங்கிற எண்ணத்தோடு தான் எல்லாருமே படைக்கப்பட்டிருக்கும். பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஜ்ஞானம். நான் பிரம்மம். பிரம்மம்னா பூர்ணம், நான் நிறைவானவன் என்பது என்னது? கதையில் பார்த்தோம், 10மே முட்டாள்னு. அது மாதிரி இது உலகமே முட்டாளாக தான் இருக்குது. எல்லாருமே இந்த மாயையில் வசப்பட்டு தான் இருக்கும். என்ன மாயையில் வசப்பட்டு இருக்கோம் அப்படின்னா, படித்தா நல்ல மார்க் வாங்கினா, கல்யாணம் பண்ணுனா, குழந்த பிறந்துட்டா, அதுக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டா நம்ம சந்தோஷமாக இருப்போம். என்ன பண்ணுறோம்? நம்ம சந்தோஷத்துக்கு இது பண்ணுனா நம்ம நிம்மதியாக இருப்போம், இது பண்ணுனா நம்ம நிம்மதியாக இருப்போம்னு உண்மையிலேயே பூர்ணன் நான், இந்த மெய்ப்பொருள் நானே. ஆனால் இந்த மாயை என்ன பண்ணுது? அதை மறைச்சிட்டு என்ன பண்ணுது? பிரம்மமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். நான் யாருங்கிறத என்ன மறைச்சிருக்கு. ஏன்னா இது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். படைப்பிலேயே நம்ம இப்படித்தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த மாயையில். ஆனால் இந்த மாயை என்ன பண்ணுது? நமக்கு அனுகூலம் பண்ணுது. இந்த விக்ஷேப சக்தியை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம்? நம்ம இதிலேருந்து வெளிவர முடியும். பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். அது காரணமாக என்ன ஆகிறோம்? நம்ம அஜ்ஞானம். நான் என்ன உடம்புன்னு நினச்சிட்டேன். நினச்சதுக்கப்புறம் என்ன அது? அந்த மாயை என்ன பண்ணுது அப்படின்னா, பரன் இல்லை, காணோம் என்று பகர்தல், ஆவரணம் மூடல். நம்ம அறிவை மறைச்சிட்டு கடவுள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் நான் கடவுளெல்லாம் பார்க்கல, அதனால கடவுள் இல்லை, பரன் இல்லை, காணோம், நான் பார்க்கல அதனால இல்லை. ஆரம்பத்தில் அப்படி தான் நம்மளுக்கு குதர்க்கம் பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் வயசு ஆக ஆக அப்படி ரத்தம் சுண்ட என்ன ஆகும்? நம்மளே பார்ப்போம். நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அப்புறம் காலப்போக்கில் ரொம்ப தீவிரமான பக்தியோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நாஸ்திக கும்பல்லாம் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது? அதை மறைத்து விடுகின்றது. மெய்ப்பொருளை கம்ப்ளீட்டாக மறைச்சிருது. பரன் இல்லை, பரன்னா பரம்பொருள் இல்லை, மெய்ப்பொருள் ஒன்று இல்லை, காணவில்லை, என்ன நான் பார்க்கல, என் கண்ணுக்கு விளங்கலை அப்படின்னு என்ன பண்ணுது? மறைத்து விடுகின்றது. பரன் இல்லை, காணோம், நான் பார்க்கல, எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லி பகர்தல், ஆவரணம் மூடல். என்ன பண்ணுது? அறிவை மறைச்சு. அதன் காரணமாக என்னாது அப்படின்னா, நான் என்ன உடம்பாகவே நினைக்க தொடங்கிறேன். நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். அந்த
தோற்றம் சக்தி காரணமாக என்னாது? நரன். நான் என்னவா நினச்சிடுறேன்? என்ன ஒரு கருத்தால், ஒரு தவறான அஞ்ஞானத்தின் காரணமாக நான் என்னை நரனாக, மனிதனாக நினைக்க தொடங்கிடுறேன். நான் என்ன பண்ணிடுறேன்? ஜீவனாக நினைக்க தொடங்கிறேன். ஒரு தவறான எண்ணம். நம்ம என்ன பண்ணுறோம்? காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல நான் நினைக்கிறோம், நான் இதை பண்ணணும், நான் அதை பண்ணணும், நான் அதை பண்ணணும். அந்த நான்கு எதவா நினைக்கிறோம்? ஒன்று நம்ம அம்மாங்கிற நானில் இருப்போம், இல்லாட்டி மனைவிங்கிற நானில் இருப்போம், இல்லாட்டி மகாங்கிற நானில் இருப்போம், இல்லாட்டி எஜமானிங்கிற நானில் இருப்போம். ஏதோ ஒரு நான். அந்த நானுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஏதோ ஒரு ரோல். அப்போ அதன் காரணமாக என்ன பண்ணுறோம்? அந்த நான் கர்த்தா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. நான் செயலை செய்பவன், இந்த செயலின் பலனை அனுபவிப்பவன் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நான் என்ன ஒரு ஜீவாத்மாவாக நினச்சிக்கிறேன். இந்த உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிடும். இப்போ எல்லாருக்கும் ஒரு வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிறக்கும் போதே நமக்கு ஒரு பாடி கொடுத்து ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. வந்து நமக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு ரோல் கொடுக்கப்பட்டுருச்சு. நம்ம என்ன பண்ணிடுறோம்? ட்ராமா நடிக்க சொல்லி வந்திருக்கோம். என்ன ஆயிரும்? நம்ம அதுவாகவே ஆயிரும். அந்த சட்டை என்ன பண்ண முடியல, அந்த ட்ராமா ரோலை கழட்டி போட முடியும். அது மாதிரி நரன் ஒரு கழுத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். இதுக்கு பேர் என்னது? விக்ஷேபம்னு பேர். இப்போ 3 அவஸ்தை பார்த்துட்டோம். முதல்ல அஜ்ஞானம். முதல்ல என்ன பண்ணுறேன்? நான் மெய்ப்பொருளாகிய நான் என்ன பண்ணிடுவேன்? அதை மறந்து பிரம்மமாம் தன்னை மறந்த பேதமைன்னு சொல்கிறார். பேதமைன்னு என்னது? அறியாமை. அறியாமைத்தான் பேர் அஜ்ஞானம். பரன் இல்லை, மெய்ப்பொருள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது என்னது? ஆவரணம், மூடல். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? இந்த உடம்போடு சேர்த்துக்கிறேன். இந்த உடம்போடு சேர்த்து எல்லா உறவுகளோடையும் பின்னி பிணைஞ்சி நான் இதை பண்ணணும், நான் அதை பண்ணணும், இதை பண்ணிட்டா நான் நல்லாயிருவேன், அதை பண்ணிட்டா நல்லாயிருவேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? பெரிய லிஸ்ட். இதை மட்டும் முடிச்சிட்டேன்னா எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாதுன்னு நினைப்போம். இந்த படி ஏறிட்டோம்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஒன்றும் கிடையாதுமா. அது முடிச்சதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையே வரும். விசா வந்துட்டா போதும்னு நினைப்போம். அப்புறம் ஏண்டா விசா வந்துச்சு அப்படின்னு நினைப்போம் நம்ம. அது மாதிரி என்னது? ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். அப்புறம் என்னது? படாத பாடெல்லாம் பட்டு அதுக்கப்புறம் குரவம் வாக்கியம் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். இதெல்லாம் ஒரு தேடல் உண்டாகி குரவன் வாக்கியம். குரவன்னா இங்கே குரு. குருவனுடைய வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். இந்த சிஷ்யன் வந்தா இல்லையா, ஓடி வர்றான். ஐயோ தாங்க முடியல பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது வீட்டில் அப்படின்னு ஓடி வர்றது மாதிரி என்ன பண்ணுறான்? குரு கிட்ட வந்த உடனே குரு என்ன சொல்கிறாரு? குரவன் வாக்கியத்தால் நம்ம பார்க்க போகிறோம். அவருக்கு உபதேசம் உபதேசம் பாதிதான் முடிஞ்சிருக்கு. நமக்கு இன்னும் மகா வாக்கிய விசாரம்லாம் வரப்போகுது. குருவினுடைய உபதேசத்தால் தன்னை குறிக்கொள்ளல். தன்னை பற்றி குரு என்ன சொன்னார்? உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லைன்னார். அதுபோல் குரு கிட்ட அவன் நல்ல விசாரம் பண்ணி தன்னை குறிக்கொள்ளல், உண்மையில் நான் யார் என்பதை புரிந்து கொள்கின்றான். குரு சொல்கிறாரு, நீ உன்னை உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன்னு சொன்னார். இந்த தேகத்துக்கு வேறாக தேகி இருக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்குது, பிரம்மம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு முதல்ல என்ன பண்ணுறான்? குரு சொல்கிறத நம்பி ஏற்றுக்கிறான். அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். ஏற்கனவே பார்த்தோம், பின்னாடி பார்த்தோம் காணாத ஞானம்னு பார்த்தோம். பரோட்ச ஞானம் முதல்ல சொல்கிறாங்க, இது மாதிரி கிளாஸ் நடக்குது, வா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேட்டு நம்பி வர்றது, அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். அக்ஷம்னா இந்திரியம், பர அக்ஷம்னா எனக்கு நேரடியாக என் இந்திரியத்தினால் நான் பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறேன், தேனியில் ஒரு கோயில் இருக்குது, தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது, அந்த தட்சிணாமூர்த்தி பிரம்மாண்டமாக அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் நேரடியாக பார்க்கணும். என் கண்ணு மூலமாக நான் பார்த்ததை வேற பர அக்ஷம் வேறு ஒருத்தர் பார்த்ததை கேட்குறதுக்கு பேர், அதுக்கு பேர் காணாத ஞானம்னு பேர். அதுக்கு பேர் இன்டைரக்ட் நாலேஜ். நேரடியாக என்ன பண்ண என்னல, அது எனக்கு டைரெக்டாக நான் அதை பார்க்கல, அது கேள்வி ஞானம், காணாத ஞானம், செகண்டரி நாலேஜ், இன்டைரக்ட் நாலேஜ், என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, புரியணும். இதுக்கு பேர் பரோட்ச ஞானம். சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் பர அக்ஷம். அக்ஷம்னா இந்திரியம், பர அக்ஷம் வேறு ஒருத்தர் அவங்களோட இந்திரியத்தால் பார்த்ததை நான் ஏற்றுக்கிறேன், அதுக்கு பேர் பரோட்சம். இப்போ டைரெக்டாக நீங்களே போய்
அதே தேனிக்கு போய் பார்த்தா அதுக்கு பேர் பிரத்யக்ஷம்னு பேர். பிரத்யக்ஷம்னா என்னுடைய இந்திரியத்தால் நான் பார்க்குறதுக்கு பேர் பிரத்யக்ஷம். இப்போ நமக்கு முதல்ல ஆத்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு தான் வர்றோம். பிரம்மம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு முதல்ல குரு சொல்கிறார். பிரம்ம அஸ்தி, இருக்கின்றது அப்படின்னு முதல்ல கேட்டு நம்புகிறோம். முதல்ல நம்பி பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு குரவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல். அதுக்கு பேர் என்னது? பரோட்ச ஞானம். அதுக்கப்புறம் அது என்னவாகணும்? தத்துவ விசாரம். அடுத்த பாட்டு, தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோக்ஷ ஞானமாகும். இப்போ இது 5வது அவஸ்தை. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம குரு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அறிவை பயன்படுத்தணும். அவர் சொல்லி கொடுத்ததை அப்படி முதல்ல என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம உள்ளே எப்படி இந்த மாடு வந்து பூராத்தையும் கப்பக்கப்பான்னு உள்ளே போட்டு என்ன பண்ணுது? எல்லாத்தையும் உள்ளே போட்டுருது. அப்புறம் என்ன பண்ணுது? தனியாக உட்காந்து தானே ஆசை போட்டு என்ன பண்ணணும்? அதை தத்துவ விசாரம் செய்து நம்ம அறிவுக்கு அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு அதை அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் நம்ம? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். 3 ஸ்டெப் இருக்குது நமக்கு. ஸ்ரவணம்னா முதல்ல குரு சொல்கிற இந்த சாஸ்திரத்தை கேட்டுக்கிறது. இந்த நம்ம தத்துவ விளக்க படலம் ஃபுல்லாக ஸ்ரவணம் தான். இந்த சாஸ்திரத்தில் கண்ணுக்கு தெரியாத பிரம்மத்தை பற்றி சொல்லும், கண்ணுக்கு தெரிய உலகம் இல்லைன்னு சொல்லும், துன்பம் என்பது இல்லவே இல்லைன்னு சொல்லும். நமக்கு யானே எங்குமாம் பிரம்மம், கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம், பிரம்மைவ சத்தியம், ஜெகத் மித்யா, இப்படி நமக்கு நிறைய அதுக்கு பிரக்ரியாஸ்லாம் இருக்குது. அதை என்ன பண்ணுறோம்? முதல்ல ஸ்ரவணம் பண்ணுறோம். ஸ்ரவணம் கேட்குறோம். ஸ்ரவணம்னா கேட்பது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நிறைய டவுட் வரும். இல்லையே, அங்கே அப்படி சொன்னாங்களே, அங்கே சொன்னாங்க இறந்ததுக்கப்புறம் நீ இறைவனோட ஒன்றா சேர்ந்துருவ, அதுதானே மோட்சம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மோட்சம்னா மாறாத இடையறாத இன்பம்னு சொல்கிறீங்க, இருக்கும்போது நிம்மதியாக இருக்கிறதா மோட்சம்னு சொல்கிறீங்களே. இப்படி நமக்கு என்ன பண்ணுவோம்? வேறு எங்கேயாவது எதாவது கேட்டிருந்தோம்னா அதுக்கும் இதுக்கும் நிறையா கான்ட்ரடிக்ஷன் வரும் நமக்கு. அதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம டவுட் எல்லாம் இதிலே சாஸ்திரத்திலே நிறையா நமக்கு தெளிவுபடுத்துவார். இந்த டெக்ஸ்ட்லேயே நம்ம பார்ப்போம். அதை மீறி நமக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அந்த டவுட் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? குரு கிட்ட கிளாரிஃபை பண்ணுறோம். ஏன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீ நாம ஜபம் பண்ணாலே போதும், நீ தியானம் பண்ணிட்டு இருந்தாலே போதும், படிக்கலாம் வேண்டாம், நீ பேசாம உட்காந்து நீ பாட்டு தியானம் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதில் முழுமையாக நமக்கு அதில் நிறைவு கிடைக்கான்னு பார்க்கணும். யாரோ ஒருத்தவங்களுக்கு அதில் நிறைவு கிடைச்சிருந்துருக்கலாம். இப்போ நமக்கு அதனால் துன்பம் போச்சா? நமக்கு மெயினாக இது சாஸ்திரம் எதுக்கு படிக்கிறோம்? நிம்மதிக்காக படிக்கிறோம். நீ அதெல்லாம் பண்ணி உனக்கு முழுமையான நிம்மதி கிடச்சிருக்கா? அப்பப்போ வர டெம்பரரி நிம்மதி கிடச்சிருக்கா? யோசிச்சு பார்க்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அறிவுபூர்வமாக யோசிக்கிறோம். தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் எல்லா சந்தேகமும் போகணும். அவங்களுக்குள்ளே பாம்போ அப்படின்னு நினச்சோம்னா என்ன பண்ண மாட்டோம்? பக்கத்தில் போக மாட்டோம். அதுபோல் என்ன பண்ணக்கூடாது? இந்த குரு சொல்கிறாரு, அதுக்கண்டா தப்பாக இருக்கும், அது சரியாக சொன்ன மாதிரி தெரியல அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? குரு கிட்ட டவுட் வந்துடக்கூடாது. டவுட் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன்? பிரயோஜனம் கிடைக்காது. குரு எனக்கு சரியாக தான் சொல்லி கொடுக்குறாரு, அவர் சொல்லி கொடுக்குற 100க்கு 100 கரெக்டு அப்படின்னு அந்த கன்விக்ஷன் வேணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த அறிவை நம்ம கிரகிக்க முடியும். நம்பிக்கை வேணும். டவுட் இருக்குது அப்படின்னா அர்ஜுனன் எத்தனை கேள்வி கேட்குறான்? கேள்வி கேட்டு என்ன பண்ணணும்? அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும். ஸ்ரவணம், மனனம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நல்லா புரிஞ்சிருச்சு. புரிந்து கொள்வது என்பது ஒன்று, அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்பது ஒன்று, 3வது அது நம்மயமாவது என்பது 3வது. இப்போ என்னாகும் அப்படின்னா, ரொம்ப வருஷம் பல ஜென்மமாக நம்ம இந்த உடம்புன்னே தான் நம்மளை யோசிச்சிருக்கோம். இப்போ குரு என்ன சொல்கிறாரு? நீ சரீரம் அல்ல அப்படின்னு சொல்கிற. இப்போ இது என்ன ஆகும்? நமக்கு அறிவுக்கும் மனசுக்கும் ஒரு போராட்டம் வரும். நமக்கு அறிவில் புரிஞ்சிடும், மனசில் பதியாது. அப்போ என்ன ஆகும்? நமக்கு படித்த அறிவு பயன்படாது நமக்கு. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஆழ் மனசுக்குள்ளே இந்த பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம்னு இருக்கு இல்லையா? இந்த ஞானம் வந்துட்டாலும் நான் பிரம்மங்கிறத மறக்காமல் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஆழமாக நிதித்தியாசனம் பண்ணுறது. அதை நல்ல ஆழ் மனசுக்கு போகிறதுக்கு தியானம் பண்ணுறது. அப்படி தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய்
அத்துவிதம் தானாதல். அத்விதம்னா அத்வைதம், நான் ஒருவன் தான் இருக்கின்றேன், அந்த சர்வாத்ம பாவம், நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்று அது என்ன ஆகணும், நமக்கு நல்லா ஆழ் மனசுக்கு என்ன பண்ணணும், உள்ளே போகணும். அதுக்கு பேர் என்னது, அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானம்னா எப்படி இந்த 10ஆம் அவன் என்ன பண்ணுறான், முதல்ல 10 பேர் இல்லைன்னாங்க, ஒரு ஆளை காணோன்னு சொன்னாங்க, அப்புறம் என்ன பண்ணாங்க, அழுதாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்தார், 10ஆம் அவன் இருக்கின்றான் அப்படின்னு சொன்னது பரோட்ச ஞானம். நீதான் அந்த 10ஆம் அவன் அப்படின்னு என்ன பண்ணுறோம், புரிஞ்சிக்கிறது. நான் இது வரைக்கும் என்னைய 9வது ஆளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் என்னவா நினைக்கிறேன், என்ன 10வது ஆளாக நினைக்கிறேன். அது எனக்கு நான் 10ஆம் ஆள் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், எனக்கு ஆள் மனசில் பதியணும். புரிஞ்சுட்டாலும் என்னவா இருப்போம், நம்ம இந்த ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம்னு இருக்கு இல்லையா, அதன் காரணமாக நான் என்னை ஜீவனாகவே நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நமக்கு விவகாரம் எல்லாம் அந்த ஜீவாத்மாங்கிற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு கூடிய ரோல் நம்ம ட்ராமாவில் இதுதான், நமக்கு இந்த பேர், இந்த ஊர், இந்த ஹைட்டு, இந்த வெயிட்டு அப்படி என்ன பண்ணியிருக்கு கொடுத்து இந்த பிராரப்தம் அனுப்பியிருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரோலையே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுவாகவே ஆயிடும். என்ன பண்ண முடியாது, நம்மளால் அதை மாற்றி யோசிக்க முடியும். அப்போ என்ன ஆகுது, நமக்கு அதுக்கு ஆழமாக நம்ம ஆழ் மனசில் பதிகிறதுக்கு என்ன பண்ணுறோம், அதை நம்மை அத்துவிதம் தானாதல் அபரோக்ஷ ஞானமாகும். அதன் காரணமாக என்னது, 10ஆம் அவன் நான் நல்லா புரிஞ்சிருச்சு, 10 பேர் இருக்கோம் அப்படின்னதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் துக்கம் போவது. கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல். போதம்னு ஒரு இடத்துல இருக்குது, பேதம்னு இருக்குது சில இடத்துல. போதம்னா ஞானம், ஜீவன்கிற ஞானம். சாம்ஜி பேதம் சொல்கிறாங்க, ஜீவ பேதம். பேதம்னா பேத புத்தி. நமக்கு பஞ்சபேதம் சொல்லுவோம், ஜீவ பேதம், ஜீவ ஜட பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம், ஈஸ்வர ஜட பேதம், ஜட பேதம். பேதம்னா என்னது, வேறுபாடு, வேற்றுமை. ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் எனக்குரிய குணாதிசயங்கள் வேறு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஜீவனுக்கும் மற்றொரு ஜீவனுக்கும் இருக்கிற வேறுபாடுக்கு பேர் ஜீவ பேதம். ஜீவ ஜட பேதம், நான் வேறு, இந்த டேபிள் வேறு. இந்த ஜீவனுக்கும் ஜடத்துக்கும் பேதம் இருக்குது. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இருக்குது. ஜீவனுக்கு கொஞ்சம் தான் சக்தி இருக்குது, கொஞ்சம் தான் அறிவு இருக்குது. ஈஸ்வரனுக்கு சர்வஜன், அவருக்கு பேரறிவாளன்னு சொல்கிறோம், நம்ம அல்பறிவு. இப்போ ஜீவ ஈஸ்வர பேதம் இருக்குது. அப்புறம் ஈஸ்வரனுக்கும் இந்த ஜடத்துக்கும் பேதம் இருக்குது, ஜட பேதம். ஒரு டேபிள் சேர் கிடையாது, சேர் டேபிள் கிடையாது. இந்த மாதிரி எல்லாமே சிருஷ்டி எல்லாமே பேதமாக தான் இருக்குது. அந்த பேதம் எல்லாம் முழுமையாக நீங்குவது, பேதமே இல்லை என்று அந்த அபேத திருஷ்டியில் இருப்பது, சுருக்கமாக சொல்லணும்னா அந்த காரண திருஷ்டியில் இருப்பது, சர்வாத்ம பாவத்தில் இருப்பது. கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல். அதன் காரணமாக என்னது, நான் கர்த்தா, அகம் கர்த்தா, நான் ஜீவன், எனக்கு இந்த தொழில் இருக்குது, எனக்கு இதை பண்ணணும், நான் அனுபவிப்பவன் அப்படிங்கிறது என்ன ஆகிடுது, முழுமையாக நீங்குகின்றது. அதன் காரணமாக என்னாகின்றது, துக்கம் போகின்றது. முக்தனாய் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே. ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாயையில் இந்த 7 ஸ்டெப் இருக்குது நமக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட குரு கிட்ட போய் உனக்கு பரோட்ச ஞானத்தை நீ அபரோக்ஷமாக ஆக்கிட்ட. ஏன்னா குரு முதல்ல பிரம்ம அஸ்தின்னு சொல்கிறார். அஸ்தினா இருக்கிறது அப்படிங்கிறது பரோட்ச ஞானம். அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, பிரம்மமாக இருக்கிறாய் அப்படிங்கிறார். அசி, பிரம்ம அஸ்தியிலிருந்து அசி. உபதேசம் பண்ணும்போது இன்னும் வரப்போகுது, தத்துவமசின்னு குரு சொல்ல போகிறார், மகா வாக்கியங்கள் பார்க்க போகிறோம். பிரம்மம் இருக்கிறதுல இருந்து பிரம்மமாக இருக்கிறாய் அப்படிங்கிறது அவருடைய உபதேசம். பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்னவா இருக்கணும், பிரம்மமாக இருக்கணும். நம்ம என்னவா இருக்கணும், நம்ம அந்த ஜீவன்கிற பாவத்தை விட்டுட்டு பிரம்ம அஸ்மி, பிரம்மமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம மாற்றி யோசிக்க தொடங்கும். குழந்தைக்கு சாப்பாடை நல்லா பிணையிறோம், நல்லா நசுக்கிறோம், என்ன அதுக்கப்புறம் வாயில் ஊட்டுறோம்,
ஊட்டுறோம், என்ன செய்யணும்? அது முழுங்கணும். முழுங்கணும். முழுங்காமல் துப்பிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதுபோல் பிரம்மம் இருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணுற, நல்லா பிளேட்டில் போட்டு பிணைஞ்சி கொடுத்துட்டு நீ அதுவாகவே இருக்க வாயில் கொடுக்குற. முழுங்குனா நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பிரம்மமாக நினைக்க தொடங்கும். நான் என்ன பண்ணுறேன்? நான் என்ன உடம்பாகவே நினச்சிட்டு இருக்கேன். நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு பயோடேட்டா கொடுத்துரும். குருக்கிட்ட தத்துவமசி வாங்கிட்டோம்னா நம்ம பயோடேட்டா உடனே கிழிச்சு போட்டணும். சாமி சொல்லுவாங்க, தனித்தன்மையை கிழிச்சு நெருப்பில் போடுப்பாங்க. தனித்தன்மை என்னுடைய பயோடேட்டா. நான் எனக்கு இது, நான் அதுவாக இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறோம்? ஒன்னொன்னையும் நமக்கு அபிமானம் இருக்குது. நான் பிறந்திருக்கேன், எனக்கு ஒரு ஜாதகம் இருக்குது, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, எல்லாம் என்னது? வியாவகாரிகம். இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம இதை முழுமையாக நீக்குவது. அதன் காரணமாக என்ன ஆகுது? நமக்கு இந்த உடம்பே இல்லை அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்பே இல்லை. என்னைக்கு நம்ம தத்துவமசி வாங்கிட்டோமோ, அந்த உபதேசம் வாங்கிட்டோமோ, அதுக்கப்புறம் நான் யார்? பிரம்ம அஸ்தியிலிருந்து அசியிலிருந்து அஸ்மி. முழுங்கிட்டா என்ன ஆகுது? அது நம்மயமாக ஆகிவிடுகின்றது. அதன் காரணமாக இந்த நான் உடம்பாகவே நான் நினைக்கல. உலகத்தில் விவகாரம் பண்ணும்போது சரீரத்தோடு தான் விவகாரம் பண்ணுறோம். ஆனால் இந்த சாஸ்திரம் எனக்கு என்மயமாக ஆனதுக்கப்புறம் நான் என்ன இந்த உடம்புன்னு நினச்சிட்டு இந்த உடம்போட துக்கத்தை என்னுடைய துக்கமாக நான் ஏற்றுக்கிறது கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். உடம்போடைய துக்கத்தையும் மனதுடைய துக்கத்தையும் ஒரு கோஷத்தில் இருக்கிற துக்கத்தையும் நான் என்னுடையதுன்னு நினைக்காம, இது உடம்போட துக்கம், இது மனதுடைய துக்கம் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அதை நம்ம பிரித்து நான் என்னை அந்த பிரம்மம் என்பதை மறக்காமல் இருப்பது. பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம். அதை மறக்காமல் இருக்குது. அதன் காரணமாக என்ன பண்ணுறோம்? நம்ம சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மாறுகின்ற பொருள்களில் அந்த மாறாத அமைதி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆழமான மனசில் பதிய வைக்க முடியும். முக்தனா எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே. இது முடிஞ்சிச்சு, இது உனக்கு நல்ல உண்மயம் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிச்சு உனக்கு. இந்த ஜென்மாவில் எதுக்காக பிறவி எடுத்தோமோ, ஏன்னா எப்போவுமே நமக்கு இப்போ இதை முடிச்சுட்டா வாட் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இதை முடித்தோன்னே என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போகணும், அதை பண்ணணும். எப்போவுமே ப்ரோக்ராம். இந்த சரீரத்துக்கு இருக்கிற வரைக்கும், இந்த சரீரம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நமக்கு ப்ரோக்ராம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து இதை பண்ணணும், அதை பண்ணணும். ஆனால் உனக்கு ஒரு முறை உனக்கு இந்த அபரோக்ஷமாக இந்த ஞானம் நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, உனக்கு பிறவியில் உனக்காகன்னு வேறு எந்த லட்சியம், எந்த கோலுமே கிடையாது. அதை செய்யும் செய்கை முடித்தவன் நம்ம சொல்கிறோம், கிருத்தியன்னு சொல்கிறோம். இந்த பிறவி எதுக்காக பிறந்தோமோ, ஏற்கனவே முதல் கிளாஸ்லேயே சொன்னோம். இந்த பிறவி எதுக்காக அப்படின்னா, இந்த நான் யாருங்கிற கேள்வியை கேட்கறதுக்காகத்தான் இந்த பிறவியை கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். பிறவாமை, மீண்டும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா புனரபி ஜனனம் புனரபி மனனம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது, போதும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். என்ன கண்டிப்பாக சரீரம்னு எடுத்தா என்ன ஆகுது? அடுத்து கண்டிப்பாக ஒரு பிறவி உண்டு. அடுத்து பிறவி இருந்துச்சுன்னா அந்த பிறவியில் கண்டிப்பாக துக்கம் உண்டு. இப்போ இந்த பிறப்பிறப்பு சுழல்லேருந்து நம்ம விடுவிக்கணும், நம்மை நாமே விடுவிக்கணும் அப்படின்னா இந்த அபரோக்ஷமான ஞானம், இந்த ஞானம் நம்ம மயம் ஆகணும். அது வந்துருச்சு அப்படின்னா என்னாகின்றது? நீ கிருத்தியன். உனக்காக, உன்னுடைய நிம்மதிக்காக நீ எதையும் யாரையும் எதற்காகவும் எந்த காலத்திலும் நீ சார்ந்திருக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீயே நிறைவு அப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொள்கின்றாய். திரும்ப இன்னொருக்க பார்ப்போம். இதை பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம். இந்த 7 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதுதான் நமக்கு பந்தத்திலிருந்து எப்படி நம்ம மோட்சத்துக்கு போகிறோம். இப்போ இந்த முதல் 3 அவஸ்தை என்ன அவஸ்தை? அஞ்ஞானம், ஆவரணம், முளைத்தல் அல்லது விக்ஷேபம். இது 3 அவித்யா மாயை. இது 3
அவித்யா மாயை. நம்ம பார்த்தோம், மாயையை மாயையால் மாய்ப்பர் பின்னை. அவித்யா மாயையை என்ன பண்ணுறோம், நம்ம வித்யா மாயையால் ஜெயிக்கணும். இது மூணும் பந்த அவஸ்தை. இது மூணும் எப்படி நம்ம பந்தத்துக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது. முதல் காரணம் என்ன, நம்ம பிறக்கும் போதே நான் தேகம்ங்கிற எண்ணத்தோடு பிறந்திருக்கோம். அதன் காரணமாக என்ன பண்ணுறோம், நம்ம மெய்ப்பொருள் ஒன்று இல்லைன்னு முதல்ல சொல்கிறோம். அதுக்கப்புறம் நான் என்னை ஜீவன்னு நினச்சிக்கிறேன். அதன் காரணமாக என்ன பண்ண, நான் என்னை ஜீவன்னு நினச்சிட்டாலே என்ன ஆகின்றது, நான் என்ன உடம்பாக நினச்சிட்டா உடனே இந்த உடம்புக்குரிய உறவுகள் எல்லாம் வந்துடுது. அதன் காரணமாக என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அறிவு மறைக்கப்படும். நான் கர்த்தான்னு சொல்லிடுறோம். கர்த்திருவம் போக்திருத்துவம். நான் இதை பண்ணணும், இதை அனுபவிக்கணும். நான் இதை பண்ணினே துக்கப்படுறேன், இதை பண்ணலை துக்கப்படுறேன். என்ன பண்ணுறோம், இப்படியே நம்ம இந்த அகம் கர்த்தான்னு அந்த ஜீவாத்ம பாவத்திலே இருக்கும். இது மூணும் அவித்யா மாயை பந்த அவஸ்தை. அடுத்து இன்னும் 4 இருக்குது. என்னென்ன இருக்குது, பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்கம் போவது, இன்ப பிராப்தி, ஆனந்த பிராப்தி. இது 4. இந்த முதல் 3 சம்சார அவஸ்தை. துன்பமோ துன்பம், ஒரு நிறைவே கிடையாது. இந்த 4வது இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன ஆகுது, நமக்கு குறவன் வாக்கியம் தன்னை குறிக்கொள்வது. நம்ம குரு கிடைச்சிட்டார். குரு கிடைச்சிட்டாலே நமக்கு அடுத்து கடன் வண்டி ஓடிடும் நமக்கு. அது வரைக்கும் என்னாகும், நமக்கு முட்டுச்சந்தில் முட்டிட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாது, நமக்கு குரு என்ன சொல்கிறாரு, உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, நம்மளை யோசிக்க வைக்கிறார். அதுக்கப்புறம் என்னாது, நமக்கு பரோட்ச ஞானம் உண்டாகின்றது. அதுக்கப்புறம் என்னாகின்றது, குறவன் வாக்கியம் தன்னை குறிக்கொள்ளல், பரோட்ச ஞானம். அடுத்து தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்விதம் தானாதல், அபரோக்ஷ ஞானம். கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல், முக்தனாய் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே. இந்த நாளும் என்ன மாயை, வித்யா மாயை. இந்த நாளும் வித்யா மாயை, இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகின்ற மாயை. நம்ம ஏற்கனவே அந்த கேள்வியை மறக்கக்கூடாது. எதுக்காக ஆவரண சக்தி தான் நமக்கு துன்பத்துக்கு காரணம், விக்ஷேப சக்தி துன்பத்துக்கு காரணம் இல்லைன்னு சொல்லார். இப்போ முதல் 3ல் என்ன ஆகுது, நமக்கு நல்ல ஆவரணம் நன்றாக மறைக்கப்பட்டிருக்கின்றது, அது வித்யா மாயை. அதுக்கப்புறம் அதில் என்ன, இந்த மாயையிலேருந்து தான் குரு வர்றாரு, சாஸ்திரம் வருது, நமக்கு அதனுடைய பிரயோஜனம் கிடைச்சதுடனே என்ன ஆகுது, நமக்கு இந்த எப்படி முல்லை முள்ளால் எடுக்கிறோமோ, எப்படி அழுக்கால் க்ளீன் பண்ணுறோமோ, அதுபோல் மாயையை மாயையால் மாய்ப்பர் பின்னை. அந்த அவித்யா மாயினால் உண்டார அந்த சம்சாரத்துக்கு என்ன பண்ணுறோம், கவுண்டர் கொடுக்குறோம். மாயை வச்சே கவுண்டர் கொடுக்குறோம். என்ன பண்ணுறோம், குரு சாஸ்திரம் ஈஸ்வரனை வச்சு என்ன பண்ணுறோம், அந்த மாயாசக்தியை நீ என்னைய இந்த அளவுக்கு என்னுடைய அறிவை மறைச்சிருக்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா, அந்த மாயையில் இருக்கிற அந்த குருவையும் சாஸ்திரத்தையும் பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், அந்த அஜ்ஞான திமிரத்தை என்ன பண்ணுறோம், திமிரம்னா என்னது, திரைய கிழிச்சிடும். உணர்வு விழி குருடாம் வண்ணம், அந்த அறிவை மறைச்சிருக்கு. மாய சக்தி எல்லாரோட அறிவையும் நம்ம பார்த்தோம், எல்லாமே முட்டாள், 10மே முட்டாள். அதன் காரணமாக என்ன பண்ணுறது, எல்லா முட்டாளும் என்ன பண்ணுது, தப்பாக ஐடியா கொடுக்குது நமக்கு. இதனால் நீ சந்தோஷமாக இருப்ப, இதை பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருப்ப. என்ன பண்ணுது, எல்லாரும் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க, இது பண்ணால் சரியாக போகும், அதை பண்ணால் சரியாக போகும்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வர்றாரு, குரு வர்றாரு, எல்லாம் முட்டாள் கூட்டமாக இருக்கு, என்ன பண்ணுது, தப்பான பாதையில் நிம்மதியை தேடுது. நானே நிறைவாக இருக்கும்போது நாம் நிறைவை தேடி என்ன பண்ணுறோம், உறவுகளில், பொருள்களில், ஏற்கனவே இதில் நிறைய படிச்சிருக்கோம். நம்ம மாறுகின்ற பொருள்களில் மாறாத நிம்மதி வேணும்னு என்ன பண்ணுறோம், எல்லாம் மொத்த கூட்டமும். ஏன் கல்யாணம் பண்ணோம், எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்க. ஏன் பிள்ளை பிறந்து, எல்லாரும் பிள்ளை பிறந்தாங்க. ஏன் ஸ்கூலுக்கு போகிறோம், எல்லாரும் படித்தாங்க. என்ன பண்ணுறோம், எல்லாரும் பண்ணாங்க. எதையுமே யோசிக்காமல் என்ன பண்ணுறோம், நமக்கு ஏன் பண்ணுறோங்கன்னே பல விஷயத்துக்கு தெரியல. அதுக்கப்புறம் மாட்டிட்டு முழிக்கும் போதே ஏன் பண்ணோம் அப்படின்னு யோசிப்போம். அது மாதிரி என்னது, இப்போ எல்லாருக்குமே என்ன இருக்குது, இந்த அறியாமையில் இருக்கும். அப்புறம் நெறியாளர் தசமன் உண்டு இருக்கின்றான்னு சொல்கிறது மாதிரி நிம்மதி உன்கிட்டயே இருக்குது, நீ எங்கேயும் தேடி இந்த நிம்மதிக்காக எங்கேயும்
போக வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, நீயே அதுவாக இருக்கின்றாய் அப்படின்னு என்ன பண்ணுறாரு. இந்த காரிய திருஷ்டியவே பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம இந்த காரண திருஷ்டியை பார்க்க வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிரம்மைவ சத்தியம் சர்வம் பிரம்மைவ சுவரிடை வெளிப்போல் யான் ஏன் ஸ்வரூப ஸ்வபாவமானே. என்னாரு, நம்ம உள்முகமாக திருப்பி நம்மை நாம் பார்க்க வைக்கின்றார். அந்த 10ஆம் அவன் என்ன பண்ணுறான், வெளியவே பார்த்துட்டு இருந்தான், தன்னை பார்க்கல, பார்ப்பவனை பார்க்கவில்லை. குரு என்ன பண்ணுறாரு, இதை பார்ப்பவன் ஆகிய இந்த பேதத்தை பார்ப்பவனை பார் அப்படின்னு பண்ணி என்ன பண்ணுறாரு, உள்முகமாக உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடுமில்லை. இப்போ தான் புரியும் எதனால நம்ம அபரோக்ஷ ஞானம் சொல்கிறோம். தன்னை குறிக்கொள்ளல், நானே அது என்பதை நன்றாக புரிந்து கொள், சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல். ஒரு வேர்டு நமக்கு, நானே அந்த ஒன்றான மெய்ப்பொருள். அத்வைதம்னா, துவைத்தம்னா 2, அத்வைத்தம்னா இரண்டற்றது. இரண்டற்ற அந்த மெய்ப்பொருள் நானே என்று குறிக்கொள்ளல், நன்றாக ஆழ் மனதில் பதிந்து கொள்வது, அது அபரோக்ஷ ஞானம். அது புரிஞ்சதுக்கப்புறம் என்னது, துன்பப்படுவதற்கு எதுவுமே இல்லை. எப்படி அந்த புலி விரட்டின புலியிலேருந்து முழிச்சதுக்கப்புறம் ஒரே ரிலீஃப், கனவுல இருக்கல எல்லா பிரச்சனையும் போச்சு. அதுபோல் உனக்கு இந்த அபரோக்ஷமாக நீயே அந்த பிரம்மங்கிறதை நன்றாக புரிந்து கொண்டால், எப்படி அந்த கனவு விழிப்பு வந்த உடனே பொய்யாகின்றதோ அதுபோல், ஏற்கனவே 3 பார்த்தோம், வியாவகாரிகம், பாரமார்த்திகம், பிராதிபாசிகம்னு 3 பார்த்தோம். 3 பதங்கள் பார்த்தோம். திரும்ப இதெல்லாம் மறக்கக்கூடாது. பிராதிபாசிகம்னா கனவுங்கிறது பிராதிபாசிகம், எனக்கு மட்டும் உண்மையானது, நான் மட்டும் அந்த கனவுல ஒரு சிருஷ்டி பண்ணுறேன். இந்த உலகங்கிறது விவகாரமான இந்த உலகம் வியாவகாரிகம். கனவுலேருந்து முழிச்சு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வியாவகாரிகத்துக்கு வர்றோம். ஞானிகள் எப்படி இருக்காங்கன்னா, இந்த வியாவகாரிகத்திலேருந்து முழிச்சு பாரமார்த்திகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த எப்போவுமே இந்த காரண திருஷ்டியிலே இருக்காங்க. இந்த நாம ரூபத்தை கவனிக்கிறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. எப்படி நம்ம நகையை பார்த்தா தங்கத்தை பார்க்க மாட்டோம், தங்கத்தை பார்த்தா நகையை பார்க்க, அதுபோல் நம்மளுடைய கவனம் எல்லாம் இப்போ என்ன இருக்குது, இந்த நாமரூப பேதத்திலே இருக்குது. நம்ம பார்த்தோம், ஜீவ பேதம் கழிவதே துக்கம் போதல். இந்த பேத திருஷ்டி முழுமையாக நீங்குவது தான் என்னது, துக்கம் போவது. என்ன, தங்கமும் இருக்குது நகையும் இருக்குது, 2 அட் அ டைமில் தான் இருக்குது. நம்ம எதை பார்க்குறோம், டிசைனா நகையா, எதை நம்ம கவனிக்கிறோம். அதுபோல் இந்த பிரம்மமும் இருக்குது ஜெகத்தும் இருக்குது. பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யம். நம்ம எதை கவனிக்கிறோம், அப்போ அது என்ன, ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல், கர்த்தனாய் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல், முக்தனாய் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே அப்படின்னு இந்த அருமையான ஒரு கதையை சொல்லி முடிச்சிருக்காரு. இதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த மாயையினால் ஜீவர்க்கு 7 அவஸ்தைகள் உண்டாகும். அந்த 7 அவஸ்தை தம்மை அடைவினில் மொழிய கேளாய். முந்த அஞ்ஞானம் மூடல், முளைத்தல் காணாத ஞானம், சந்ததம் கண்ட ஞானம், தளல் கெடல் குளிர்மை ஆதல், பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஞ்ஞானம், பரன் இலை காணோம் என்று பகர்தல் ஆவரண மூடல், நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம், குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம், தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும். கர்த்தராம் ஜீவ பேதம் கழிவதே துக்கம் போதல், முக்தனாய் எல்லாம் செய்து முடிந்ததானந்தமாமே. இது நினக்கறியும் வண்ணம் இப்படி ஒரு திருஷ்டாந்தம், புதுமையாம் கதை கேள் 10 புருடரோர் ஆற்றை நீந்தி உதக தீரத்தில் ஏறி ஒருவன் 9 பேர் எண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான்.
அறியாத மயலஞானம் அவன் இணை காணோம் என்றல் பிரியா ஆவரணம் ஆகும் பீலை கொண் அலல் விட்சேபம் நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஞானம் புண்ணிய பதிகள் பின்னும் பொருடன் ஒன்பதின்மர் தன்மை எண்ணும் நீ தசமன் ஆவை என்னவே தன்னை காணல் கண்ணினில் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல் திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தமாமே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளி வந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உறவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். கைவல்ய சக்தி கணபதிக்கு